நாட்டில் செப்டம்பர் 1 அன்று அனைத்து பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட உள்ளன. மத்திய கல்வியாண்டின் தொடக்க நாளில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் பாடசாலைக்கு செல்ல விரும்புவது வழக்கமாகும். பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் செல்ல விரும்பினாலும் பணிக்கு தாமதமாக வருவது சட்டப்படி அனுமதிக்கப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பிரெஞ்சு தொழிலாளர் சட்டத்திற்கமைய பாடசாலை திறக்கும் நாளுக்காக தாமதமாக வருவதற்கு எந்த ஒரு சிறப்பு உரிமையும் வழங்கப்படவில்லை. வேலை ஒப்பந்தத்தின்படி குறிப்பிட்ட நேரத்திற்கு பணிக்கு செல்ல வேண்டும். முகாமையாளர் நிலையில் உள்ள ஊழியர்கள் தங்களது பணி நேரத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்றாலும் நிலையான பணி நேரம் கொண்டவர்களுக்கு இது பொருந்தாது. சில நிறுவனங்கள் மற்றும் கூட்டு ஒப்பந்தங்களின் கீழ் ஊழியர்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக காப்புறுதி துறையில் பணிபுரிவோருக்கு 7 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் இருந்தால் ஒரு நாள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்படுகிறது. இனிப்பு தயாரிப்பு, அழகு சாதன துறை போன்ற சில குறிப்பிட்ட துறைகளில் வேலை நேரம் மற்றும் விடுப்பு விடயங்களில் நெகிழ்வுத்தன்மை கடைபிடிக்கப்படுகிறது. நிறுவனத்தின் அனுமதியின்றி தாமதமாக வருவது பணித்துறை விதிகளுக்கு எதிரான குற்றமாகும். இது எச்சரிக்கை முதல் பணி நீக்கம் வரை கடுமையான ஒழுங்கு நடவடிக்கைக்கு வழிவகுக்கலாம். எனவே பணிக்கு தாமதமாக வருவது குறித்து முன்கூட்டியே முகாமையாளரிடம் பேசி அனுமதி பெறுவது வேண்டும். ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அல்லது ஈடுசெய் விடுமுறையை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதேவேளை அரசு பணியில் உள்ளவர்கள் தங்களது குழந்தைகள் 6ஆம் வகுப்புக்கு செல்லும் வரை பாடசாலையை திறக்கும் நாளில் நெகிழ்வான பணி நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள 2008ஆம் ஆண்டிற்கான சுற்றறிக்கை வழிவகை செய்கிறது.